வணக்கம் மகளே. நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம வில்லன்கள் ரெண்டு பேருமே டாக்குமெண்ட் அப்புறம் வீடியோ ஆதாரம் ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா ஊருக்கு வராங்க. வந்ததோட அந்த வில்லிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப உடனே கொண்டாந்து காமிக்க வேணாம். என் அக்கா காரிக்கு சந்தேகம் வரும். ஒரு 2 நாள் கழிச்சு கொண்டாந்து என் அக்கா காரி கிட்ட காமிங்க. இதை கேட்டதும் அந்த வில்லன்கள் ரெண்டு பேருமே சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எப்படியோ ஆதாரம் ரெண்டுத்தையுமே திரட்டியாச்சு. இனிமே அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அதுக்கப்புறம் இந்த என் அக்கா காரிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சுலபமா அவளை தோற்கடிச்சிடலாம், மூளையில உட்கார வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வில்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்புறமா வில்லனோட சித்தப்பா சொல்றாங்க, மவனே, நம்ம நினைச்ச மாதிரி ஆதாரத்தையும் கொண்டுட்டு வந்தாச்சு. இத பத்திரமா பாத்துக்கோ. இதை கேட்டதும் வில்லனும் சரி, அப்படியே நம்ம எதிரிக்கு போன் பண்ணி அவனை கொஞ்சம் பயமுறுத்தினா நல்லா இருக்கும்ல. இதை கேட்டதோட சித்தப்பா சொல்றாரு, ஆமாடா மவனே, அவன் பயப்படுறத என் கண்ணால பாக்கணும். ஏன்னா அவன் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னமோ அவன் தான் பெரிய ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு அவனோட பயத்தை நான் பாக்கணும்டா. என்னை எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அடிச்சிருப்பான். அவன் என் மேல கை வச்சதுக்கு அவனுக்கு சரியான ஆப்பு நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட உடனேயே அந்த வில்லனும் சரி, அவன் ஊருக்கு வரட்டும் சித்தப்பா, அப்புறம் பாத்துப்பான் அப்படின்னு சொன்னதோட உடனே சித்தப்பாவும் சரிடம் அவனே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயின் தங்கச்சி 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் தங்கச்சி வந்து அந்த பாட்டு போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா வராங்க. அப்ப அவங்க வந்ததோட அந்த வில்லி நேரா 3 பேரையும் பார்த்து, என்ன கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? 3 பேரையும் பார்த்தா கல்யாணத்துக்கு போன மாதிரியே தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கல்யாணத்துக்கு போன மாதிரி தெரியலைன்னா அங்க கொடுக்கற வாழை இலைய கையில கொண்டுகிட்டா வர முடியும். இது கேட்டதோட வில்லி சொல்றாங்க, பேசுறதெல்லாம் நல்லா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா ஹீரோயின் தங்கச்சி ரூமுக்குள்ள போனதோட ஹீரோயின் தங்கச்சியோட அப்பா அப்புறம் மாமா எல்லாரும் வராங்க. வந்துட்டு, என்னாச்சு, போட்டியில ஜெயிச்சிட்டியல்ல? அதுக்கு நம்ம சுவாதி சொல்றாங்க, அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா, நான் ஜெயிக்காம என்ன பண்ணுவேன்? அதுக்கு ராஜா ரொம்ப சந்தோஷமா, எப்படியோ என் பொண்ணு ஜெயிச்சிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத வந்துட்டு அந்த வில்லி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. என்ன இது, வந்தது வராததுமா எல்லாருமே ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்பதான் நம்ம சகல வந்துட்டு ஹீரோ கிட்ட, இங்க பாரு, இங்க பாத்தியா, சின்ன மாமியார் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேக்குறதுக்காக. இது கேட்டதும் சகல டக்குன்னு, பாத்தீங்களா, கல்யாணத்துல ரொம்ப ஜாலியா இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ச்சே, கல்யாணத்துல நடந்ததை பத்தி பேசுறதுக்காகவா இப்ப இது எல்லாருமே ஒன்னா நின்னு இருக்காங்க, நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதோட சகல சொல்றாரு, சின்ன மாமியார் போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க போனதோட நம்ம ஹீரோ சொல்றாரு, அங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொன்னதோட ராஜா அதிர்ச்சி ஆகி, என்ன பிரச்சனை மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட ஹீரோ நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம சகலைக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. பரவாயில்ல, நீங்க போனதுனாலதான் எப்படியோ சுவாதி பிரச்சனையில இருந்து தப்பிச்சா. நீங்க போகாம இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து மாடிக்கு போறாங்க. அங்க போனதும் ராஜா கேக்குறாரு, மாப்பிள்ள, அப்படியே இன்னொரு விஷயமா நீங்க செங்கல்பட்டு போனீங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டேன், என்னாச்சு மாப்பிள்ள? ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் மாத்தி எழுதியாச்சு மாமா. உடனேயே நம்ம ராஜா சொல்றாரு, சரி, இந்த விஷயத்த பத்தி அந்த சந்திராவுக்கு தெரியாமையா இருக்கு? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, அவங்களுக்கு தெரியல போல. இதை கேட்டதோட ராஜா சொல்றாரு, தெரியாம இருக்கிறதும் நல்லதுதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சகல சொல்றாரு, எனக்கு என்னமோ அவங்களுக்கு விஷயம் தெரியும், தெரிஞ்சு என்னமோ அமைதியா இருக்க மாதிரி தெரியுது, இதுக்கும் நம்ம உஷாரா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்துட்டு நேரா வில்லனுக்கு போன் பண்றாங்க.
அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, வில்லி சொல்றாங்க இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் நீடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா வந்துருவான். அக்கா வந்ததோட ஆதாரத்தை காமிச்சு அவங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கணும். அப்புறம் இதை கேட்டதோட அந்த வில்லன் சொல்றாரு, ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் சகல நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு என்னமோ சின்ன மாமியார் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க மாப்பிள்ள. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த வில்லன் நினைக்கிறாரு, நம்ம நேரா வந்துட்டு அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பயம் காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வில்லன் நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு, இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ற? அதுக்கு வில்லன் சொல்றாரு, உன்னை கொஞ்சம் நேரடியா பார்த்து சந்திக்கணுமே, கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, உன்னையெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, நீ வந்தியன்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அந்த வில்லனை போய் சந்திக்கிறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, என்ன இப்ப ரொம்ப ஜாலியா இருக்க போல, இப்ப வீட்டுல ஃபுல்லாவே மருமகன் ஆகிட்ட, இப்ப அந்த ஈஸ்வரியும் உன்னை ஃபுல்லா நம்புறா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்னை எதுக்கு வர சொன்ன, அதுக்கான விஷயத்த மட்டும் சொல்லு. இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, நான் உன்னை எதுக்காக தெரியுமா வர சொன்னேன், என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை உங்ககிட்ட கட்டாயம் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்ன வர சொன்னேன். வீடியோ அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது, என்னடா இது கூப்பிட்டு திடீர்னு ஏதோ வீடியோன்னு சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, சரி வீடியோ என்னன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததோட நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப அதுல நம்ம ஹீரோ சார்பதிவாளர் அலுவலகத்துல கையெழுத்து போடுறது, அவங்க அண்ணன் தம்பியோட சேர்ந்து கையெழுத்து போடுறது அப்படியே வீடியோவா இருக்கு. இத பார்த்ததோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதுக்கு வில்லன் கேக்குறாரு, என்ன செம ஷாக் ஆயிட்ட போல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா இந்த வீடியோவை டெலீட் பண்ணு, தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாம என் குடும்பத்துக்குள்ள தலையிடுற. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம எங்களோட பிரச்சனையில இடையில வந்தது நீதான். அந்த ஈஸ்வரி எனக்கு ரொம்ப நாளா அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தா, அவளை எப்படியாவது கடைசிக்கு தள்ளி நான் நம்பர் 1 ஆகலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல அந்த சிலம்பம் போட்டியில ஜெயிச்சு மறுபடியும் அந்த ஈஸ்வரிய ஊரு தலைவியா மாத்திட்டேன். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீ தானே காரணம். அதனாலதான் உன்னை ஒரு வழி ஆக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை பத்தின உண்மைகளை நிரூபிச்சு உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தணும். இப்ப இந்த வீடியோவை பார்த்ததோட கண்டிப்பா நீ ரொம்ப பயந்துருப்பியே. இங்க பாரு, இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காத. இத அப்படியே கொண்டு போய் ஈஸ்வரி கிட்ட காமிச்சு உன்னை ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீடியோவை தயவு செஞ்சு காமிக்காத. எங்க அம்மா இறக்கும் பொழுது இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இறந்திருக்காங்க, அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றணும். இப்படி என்னை மாட்டி விடுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? அதுக்கு வில்லன் சொல்றாரு, என்ன கிடைக்க போகுதா? என்னை எப்படியெல்லாம் நீ அவமானப்படுத்தி இருப்ப. உனக்கு ஒரு நல்ல ஆப்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பனா? இங்க பாரு, நாளைக்கு நான் வீட்டுக்கு இந்த வீடியோவை காமிச்சு உனக்கு ஆப்பு வைக்கிறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னதோட ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வில்லன் பைக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல எது போயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, என்ன இது, இவன் இப்படி சொல்லிட்டானே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே மன உளைச்சலா இருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த சித்தப்பா வராரு. என்ன ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, அன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப, இன்னைக்கு என் மகன் உனக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கானா, இந்த ஆப்புல இருந்து நீ எப்படி தப்பிக்கிற அப்படிங்கிறத பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து போறாரு. வில்லனுக்கு ஹீரோவுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. உண்மை மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா அத்தை நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க, எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததோட வில்லி நேரா அந்த ஹீரோவை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம்
நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப அந்த 3 பொண்ணுங்களும் ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி, அம்மா என்னம்மா இவ்வளவு நாள் ஆயிட்டு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நான் என்னம்மா பண்றது, நானும் வேலை சீக்கிரம் முடியும்னு பார்த்தேன். ஆனா வேலை சீக்கிரமாவே முடியற மாதிரி தெரியல. அதாம்மா நேரமாகிருச்சு. அதுக்கு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, அம்மா இவ்வளவு நாள் உங்களை நாங்க பிரிஞ்சு இருந்ததே இல்லம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி அதான் வந்து சித்தி இருந்தால உங்களை தான் நல்லபடியா பாத்துப்பாளே. அதுக்கு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, அம்மா என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி மருமாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா என்னதான் வந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னதான்க்கா அப்படின்னு சொன்னதோட உடனேயே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டாந்து வச்சுட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி முடிஞ்சதோட நம்ம பொண்ணுங்க சொல்றாங்க, அம்மா 3 நாள் இது மாதிரி உங்களை பார்க்காம இருந்தது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு, இப்பதாம்மா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல வெளியில பைக் வந்து நிக்குது. பைக்கு சத்தம் கேட்டதோட நம்ம ஈஸ்வரி யாருன்னு பாரு அப்படின்னு சொன்னதோட அப்ப ராஜா அந்த பைக்கை பார்த்துட்டு அது அந்த சிவனாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். இப்ப எதுக்கு இவன் வந்திருக்கான் அப்படின்னு சிவனாண்டி இங்க இருந்து வந்துட்டு ஈஸ்வரிய வணக்கம் வச்சு, எப்படி ஈஸ்வரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க தேவையில்லாம அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, எல்லாமே முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். இது மாதிரி உன் மாப்பிள்ள இருக்கான்னு அவனை பத்தின ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ஆரம்பத்திலேயே ஒரு போட்டோவை காமிச்சு இதுதான் வந்து ஃபேக்கான போட்டோவை காமிச்சு என் மாப்பிள்ளைய வந்துட்டு தப்பா சித்தரிக்க பார்த்த. இப்ப மறுபடியும் இதே மாதிரி பண்ற. மரியாதையா அந்த இடத்த விட்டு நீ போறதுதான் நல்லது, இல்லைன்னா நான் போலீஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் போட்டோவை காமிக்கிறேன், நீ யாரை பிடிக்கிறதுக்கு அந்த போலீஸ அனுப்புவ அப்படிங்கிறத பாத்திரலாம். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, அத்தை அதுக்கு முன்னாடி நான் ஒரு போட்டோவை காமிக்க வேண்டியது இருக்கு. இது கேட்டதும் சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. இவன் என்ன போட்டோவை காமிக்க போறான் அப்படின்ட்டு சிவனாண்டி சொல்றாரு, இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் காமிப்பேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த போட்டோவை நான் காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, அத்தை இந்த வீட்டுல ரொம்ப நாளா ஒரு துரோகி இருந்துகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியாம அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இந்த வீட்டுல எனக்கு எதிரா இருக்காங்களா? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமத்த இந்த வீட்டுல உங்களை எப்படியாவது வந்துட்டு அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட போட்டோ தான் இதுல இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள எனக்கு ஒன்னும் புரியல மாப்பிள்ள, யாரு இந்த வீட்டுல என்ன வந்துட்டு பழி வாங்குறதுக்காக இருக்கா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த போட்டோவை காமிச்சா உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததோட நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த போட்டோ வேற எதுவும் இல்லைங்க, நம்ம சந்திராவும் அந்த சிவனாண்டியும் ஒன்னா நின்னு நம்ம ஈஸ்வரிய எப்படி காலி பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோ தான் அதுல இருக்கு. அதுல வந்து சந்திரா சொல்றாங்க, என் அக்கா காரிய எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும், அந்த அக்கா காரிய பழி வாங்குறதுக்கு தடையா இருக்கிற அந்த வீட்டுல உள்ள அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க அத்தை கிட்ட காமிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்ததோட செம ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, என்ன சந்திரா இது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா, இவன் பொய்யா வந்துட்டு இந்த வீடியோவை காமிக்கிறான். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு உன் தங்கச்சிக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சம்மந்தம் இல்லையா, இந்த வீடியோவை பார்த்தாலேதான் தெரியுதே சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு. ரெண்டு பேரும் என்ன காலி பண்றதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சந்திரா உன்னை நான் அப்படியா பாத்துக்கிட்டேன், உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரிதானே பாத்துக்கிட்டேன், கடைசியில எனக்கே நீ இப்படி ஒரு பிரச்சனைய கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல சந்திரா, ஏன் தங்கச்சியா என்னையவே காலை மாறி விடணும்னு நினைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப ஒரி பண்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.